முதலாவது, மகளுடன் தரமான நேரம் செலவிடுதல். நாள்தோறும் குறைந்தது சில நிமிடங்களாவது மகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். அவளின் நினைப்புகள், சிந்தனைகள், அனுபவங்களை அறிந்து கொள்ள இது உதவும். 2வது, அவளின் நண்பர் வட்டத்தை அறிதல். மகள் யாருடன் பழகுகிறாள், அவர்களின் பண்புகள் எப்படி என்பதை கவனியுங்கள். நல்ல நட்பு எவ்வளவு முக்கியம் என்பதையும் விளக்குங்கள். 3வது, கல்வியின் மதிப்பு. கல்வி அவளின் பாதுகாப்பு கவசம் என்பதை விளக்குங்கள். அவளின் படிப்பு பற்றிய சந்தேகங்களை கேட்டு தீர்த்து வையுங்கள். 4வது, கல்வியின் மதிப்பு. கல்வி அவளின் பாதுகாப்பு கவசம் என்பதை விளக்குங்கள். அவளின் படிப்பு பற்றிய சந்தேகங்களை கேட்டு தீர்த்து வையுங்கள். ஆண்களை பற்றி வழிகாட்டுதல். ஆண்களின் நல்ல கெட்ட குணங்களை, அவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, நம்பகமானவர்களை அடையாளம் காணும் விதங்களை கூறுங்கள். 5வது, வாழ்க்கை இலக்குகள் பற்றி பேசுங்கள். வாழ்க்கையில் என்ன ஆக விரும்புகிறாய் என்று கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அவளின் கனவுகளை ஆதரிக்க திட்டமிடுங்கள். 6வது, சமூகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று உணர்த்துதல். ஷாப்பிங், கடை, பொது இடங்கள், எங்கே சென்றாலும் எப்படி நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கள். 7வது, நம்பிக்கை அளித்தல். அவளை பற்றிய உங்கள் நம்பிக்கையை அடிக்கடி சொல்லுங்கள். இது அவளுக்கு மன வலிமையும் தன்னம்பிக்கையும் தரும். 8வது, உடல் அது மன வலிமை. வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்கொள்வதற்கான துணிச்சல், தற்காப்பு கலைகள், வெளிநிலையை கையாளும் திறன்களை கூறுங்கள். 9வது, குடும்ப வரலாறு அண்ட் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுதல். உங்கள் குடும்பத்தின் வரலாறும் உங்கள் வாழ்க்கை பயணமும் எதிர்கால இலக்குகளும் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுங்கள். 10வது, நீங்கள் ஒரு நல்ல உதாரணமாகுதல். ஒரு அப்பா எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் காட்டுங்கள். மனைவியை மதியுங்கள். உங்கள் நடத்தைதான் அவரின் எதிர்கால குடும்ப வாழ்க்கையையும் தாக்கும்.